அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறக்கப் போகிறார். எத்தனையோ வாசல்கள் உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டு இருக்கலாம். மனிதன் உங்க வாசலை அடைத்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் செபித்தும் தேவ சமூகத்திலே போராடியும் உங்களுடைய வாசல்கள் திறக்கப்படாமல் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களுக்கு உரிய வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். எத்தனையோ முறை இந்த காரியத்திற்காக நடக்க வேண்டும் என்று பல நாட்கள் அலைஞ்சு திரிஞ்சேன். எனக்கு இந்த வழி திறக்கவே இல்லை, எனக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளவோ பணம் செலவழிச்சிட்டேன், ஏன் மனிதர்கள் எனக்கு விரோதமாய் நின்று எனக்குரிய வாசலை அடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் ஆண்டவர் உங்களுக்காக திறக்க போகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று இன்றைக்கு எதெல்லாம் கீழ்ப்படுத்தணுமோ அதெல்லாம் கீழ்ப்படுத்த போகிறார். எதெல்லாம் தகர்த்து போடணுமோ அதெல்லாம் தகர்த்து போட போகிறார். எதெல்லாம் உடைக்கணுமோ அதெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுக்காக வழியை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை முறை நீங்கள் அந்த வழியை போய்கொண்டிருப்பீர்கள். எனக்கு இந்த வாசல் திறக்காதா, எனக்கு இந்த காரியம் நடக்காதா, எனக்கு தேவன் இதிலே அற்புதம் செய்ய மாட்டாரா, எனக்குரிய ஆண்டவரே வழி அடைக்கப்பட்டு இருக்கிறதே, ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கிறது, ஏன் இந்த மனிதன் எனக்கு வழியை அடைத்து விட்டான், ஏன் எனக்கு இந்த மனிதன் இப்படி தீங்கு செய்து கொண்டிருக்கிறான், ஏன் இந்த மனிதன் எனக்கு விரோதமாய் பொறாமையினால் எழும்பி கொண்டிருக்கிறான், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க, நான் இன்னைக்கு கோணலானதை செவ்வையாக்க போறேன். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக சென்று நான் இன்னைக்கு வழியை திறக்க போறேன். உங்களுக்குன்னு ஒரு புதிய வாசலை நான் திறக்க போறேன். கர்த்தர் திறக்கும் பொழுது ஒருவராலும் அதை அடைக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக திறப்பதற்கு முன் இருக்கும் பொழுது அதை ஒருவராலும் அடைப்பதற்கு வரவே முடியாது. கர்த்தர் முன் செல்வார், வழியை திறப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கேட்டதான வார்த்தையின் மூலமா எங்களுக்கு முன்பாக சென்று வழியை திறந்து கொடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தனிமையில போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஏன் எனக்கு வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஏன் எனக்கு இந்த காரியம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஆண்டவரே எனக்குரிய சொத்துக்குரிய வழி அடைக்கப்பட்டு இருக்கிறது, வழியெல்லாம் போகும்போதெல்லாம் எனக்குள்ளத ஆண்டவரை பறிச்சு அடைச்சு வச்சிருக்கிறாங்கப்பா. எனக்கு திறப்பதற்கு வழி திறங்க ஆண்டவரே. என் திருமண காரியம் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, என் உயர்வுக்கான காரியம் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, நான் என்ன செஞ்சாலும் தோற்று போய் நிற்கிறேனே, எனக்கு ஒரு வழி திறக்காதா என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு வழி திறக்கட்டும், அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.